அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் ஃபார் யூ JFU. இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் டேஸ்டியான சட்னி, அதாவது களிக்கு ஆப்டான, ராகி மொத்தைக்கு ஆப்டான ஒரு சூப்பர் சட்னி தான் பார்க்க போகிறோம். பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். ஃபஸ்ட்டு நம்ம கடாயை ஆன் பண்ணிக்கலாம். அதில் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு நம்ம நல்லெண்ணெய், அப்படி இல்லைன்னா வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற கடலெண்ணெய் ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க. கொஞ்சமாக போட்டால் போதும். ஸோ இது கூட வந்துட்டு நம்ம ஒரு 50 கிராம்ஸுக்கும் கம்மியாக வந்துட்டு வேர்க்கடலை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வேர்க்கடலை வந்து பச்சை வேர்க்கடலையாக இருந்தால் நல்லா அது பொரியிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இல்லை வறுத்த வேர்க்கடலையாக இருந்துச்சுன்னா ஒரு 2 மினிட்ஸ் வறுத்திங்கன்னா போதும். ஜஸ்ட் அந்த சூடு ஏறிச்சுனாலே நமக்கு போதும். ஸோ இந்த மாதிரி நல்லா வறுப்பட்டு வரணும் நமக்கு. இது வந்து நான் வறுக்காத வேர்க்கடலை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் நேரம் எனக்கு டைம் எடுக்குது வறுக்கிறதுக்கு. ஸோ இந்த அளவுக்கு நமக்கு வறுபட்டு வந்ததும் ஒரு 10 பல் சின்ன வெங்காயமும் ஒரு முழு தக்காளி, நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 பச்சை மிளகா இது காரமாக இருக்கிறதுனால ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 4 பல் பூண்டு கூடவே நம்ம சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து அந்த தக்காளி வந்து நல்லா சுருங்கி வர வரைக்கும் நம்ம வந்துட்டு இதை வதக்க போகிறோம். கூடவே நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பையும் நம்ம சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ தக்காளி வந்து சுருங்கிறது தான் வந்து நமக்கு டைமிங். ஸோ அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வதக்கி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சு கூட வந்துட்டு நல்லா வந்து அதை வணங்க விடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு நல்லா சுருங்கி வந்திருக்கு நமக்கு. இப்போ இந்த நேரத்தில் வந்துட்டு நான் ஒரு 200 ml அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி தண்ணி வந்து நல்லா அதில் சுண்டி வரணும். அது வரைக்கும் வந்து எல்லாமே ஒன்றா வெந்து வரட்டும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு தண்ணி சுண்டி வந்துருச்சு. இதை ஆற வச்சுட்டு நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம வந்துட்டு இதை ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அவ்வளோதான். நீங்கள் அப்படியே பச்சையாகவே வந்துட்டு நீங்கள் மொத்தையில் ஊற்றி சாப்பிட வேண்டாம். அதாவது தாளிக்காமையே வந்துட்டு மொத்தையில் நம்ம ஊற்றி சாப்பிட்லாம். இது இட்லிக்கும் சூப்பர் டேஸ்டியான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மேலே ஊற்றி விட்டு தான் இது வந்து தொட்டு சாப்பிட்ணும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்யூ, பாய்.